இந்த உலகத்தில் நம்ம ஏன் ஸ்பெஷல்? இல்லை, அதை விட கரெக்டாக சொல்லலாம், இந்த யூனிவர்ஸ்லேயே நம்ம ஏன் ஸ்பெஷல்? ஏன்னா இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸில் பல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேலக்சிலையும் பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. அதை விட அதிகமான 6 ட்ரில்லியன் பிளானட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாதாரண கேலக்ஸி மில்கி வே. அந்த கேலக்சியில் இருக்க ஒரு ஸ்மால் சோலார் சிஸ்டம், அதில் இருக்க ஒரு சின்ன பிளானட் தான் எர்த். அந்த பிளானட்டில் இருக்க ஒரு சின்ன டஸ்டான ஹியூமன்ஸ் அவ்வளோ ஸ்பெஷலா? இப்போ இன்னொரு கேள்வி, உங்களுக்கு கீழே இருக்க ஒரு சாதாரண கல், மண், அதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஹியூமன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்க ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கால்சியம், அயன், சல்ஃபேட், பொட்டாசியம், மெக்னீஷியம், இது எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்க சாதாரண கல், மண், ஏன் இந்த இடத்துல எவ்வளோ இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் தான் என்ன? இதை தெரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இருக்காதீங்க. தெரிஞ்சுக்கலாமா? Who are you? போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தில் உங்களை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, மரம், செடி, கொடி, விலங்குகள், வெஹிக்கல்ஸ், பாக்டீரியா, வைரஸ், எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தெரியும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா இது எல்லாமே ஒன்று தான். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இனம் டைனோசர், அது இன்னைக்கு காணாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மனித இனம்ன்றது இந்த பூமிக்கு வந்தது. அப்போது 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைனோசர் இனம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சுன்னா, அப்போது இன்னைக்கு இருக்க மனித இனம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்கும்? இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங்ன்ற ஒரு விஷயம் நடந்து இந்த யூனிவர்ஸ் உருவாக ஆரம்பித்தது. அந்த டைமில் இன்றைக்கி இருக்க எந்த ஸ்டார்ஸும் இல்லை, பிளானட்ஸும் இல்லை, எந்த எலமெண்ட்ஸும் இல்லை, அவ்வளோ ஏன் ஒரு சின்ன ஆட்டம் கூட இல்லை. அப்போ இந்த யூனிவர்ஸு ஒரு ஹாட்டான பிளாஸ்மா மாதிரி தான் இருந்தது. அதாவது பியூர் எனர்ஜி மட்டுமே. இதை தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சிங்குலாரிட்டி. இங்கே தான் இந்த யூனிவர்ஸுடைய ஒரு ஒன் ஆஃப் த வண்டர் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் உருவான அதே டைமில் ஒரு லா, அதாவது ஒரு விதிமுறையும் உருவாச்சு. இந்த யூனிவர்ஸில் இருக்க எந்த ஆற்றலையுமே அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. இந்த ஆற்றலை ஒரு வகை ஆற்றலாக இருந்து இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற தான் முடியும். 12th ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இந்த பிக் பேங்க் அப்புறம் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக கூலாக ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த யூனிவர்ஸுடைய முதல் மேட்ரான ஹைட்ரஜன், ஹீலியம் உருவாகுது. இதுதான் இந்த யூனிவர்ஸுடைய முதல் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கப்புறம் இந்த 2 ஹைட்ரஜன், ஹீலியம் ஆட்டமுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸால் அதுக்கு பக்கத்தில் இருக்க மற்ற ஹைட்ரஜன், ஹீலியமுடைய ஆட்டம்ஸ் ஈர்க்கப்பட்டு கார்பன் உருவாகுது. இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன் நடந்து ஆக்சிஜன் உருவாகுது. இந்த மாதிரி பல எலமெண்ட்ஸ் உருவாகிட்டே போகுது. இப்படி பல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போகுது. அதுக்குள்ள பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே உருவாகுது. இப்படி 4 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இடத்துல டஸ்ட், கேஸ், சில எனர்ஜி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கேலக்ஸி உருவாகுது. இந்த கேலக்சியில் பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் உருவாகுது. அதில் பிளானட்டில் இருக்க டெம்பரேச்சர், வாட்டர் மாலிகுலர், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு ஒன் செல் பாக்டீரியா உருவாகுது. அதுவும் பல நாட்கள் கழிச்சு ஒரு சிம்பிள் பயோ ஆர்கானிசமாக உருவாகுது. இப்படி இந்த பிளானட்டில் பல உயிரினங்கள் உருவாகிட்டு இருக்கு, பல எவால்வேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸில் இருக்க ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், அயன், மெக்னீஷியம், இந்த மாதிரி சில பொருட்களை ஒரு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் இந்த யூனிவர்ஸுடைய இன்னொரு லா இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இதுக்கப்புறம் ஒன்று சர்வைவ் ஆகணும், ஆர் டிஸப்பியர் ஆகணும். ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த மேட்டர் சூஸ் பண்ணுறது என்னென்னா சர்வைவ். ஆனால் இதுக்காக அந்த மேட்டர் இந்த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். பட் இங்கே இருக்க ஒரு சிங்கம் நினச்சி பார்க்காது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம காப்பாற்ற போகிறோன்னு. ஒரு வைரஸும் நினச்சி பார்க்காது இது நம்ம பல இடத்துக்கு கடத்த போகிறோன்னு. ஸோ இதுக்காக இருக்கிறது தான் ஜீன், அதாவது டிஎன்ஏ. நம்ம ஹியூமன் பாடி, அனிமல் பாடி, ஈவன் ஒரு வைரஸ் கூட ஜீனால் தான் கண்ட்ரோல் ஆகுது. ஜீனோடைய ஒரு மிஷின் உன்னை பாதுகாப்பாக வச்சு ரிப்ளிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நெருப்புக்கிட்ட போனால் உங்கள் பாடியில் எரிச்சல் ஏற்படுத்தும். உங்கள் உடம்புல எங்கேயாவது அடிபட்டு ப்ளீட் ஆனால் வலி ஏற்படுத்தி உங்களை அலர்ட் பண்ணும். இப்படியே உங்களை பாதுகாத்து நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை ரெப்ளிகேட் பண்ணணும். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸில் எங்கேயுமே. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். ஒரு சாதாரண கல், மண், ஈவன் ஒரு மரத்தை விட நம்ம ஏன் ஒரு கான்ஷியஸாக இருக்கும்? அதாவது நான் இங்கே உட்காந்து இந்த மைக் முன்னாடி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கல், மண் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்காகவும், ஸ்டெபிலிட்டியாகவும், ஒரு சிம்பிளாகவும் இருக்கும். இதுவே ஒரு மரம் இருக்குன்னா அதோடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஹைலி ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரிப்பீட்டட் பேட்டர்னில் அதோடைய செல்ஸ் அமைஞ்சிருக்கும். பட் இதுவே ஒரு விலங்கு, குறிப்பாக மனிதர்கள், நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்சிட்டியாகவும் பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரும் ஒரு சாதாரண கல், மண் மாதிரி ரியாக்ட் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சரல் மேட்டர் ஈஸியாக அழிஞ்சு போகலாம்.
இதுக்காக இந்த பயோமேட்டர் கையில் எடுத்தது தான் கான்சியஸ்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா மேட்டருமே ஒரே இன்க்ரீடியன்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் அந்த இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது, இதை பொறுத்து தான் அதோடைய முக்கியத்துவம்ன்றது இந்த யூனிவர்ஸில் கொடுக்கப்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த யூனிவர்ஸில் கண்டுபிடிச்சதுலேயே ஹை காம்ப்ளெக்ஸான அரேஞ்ச்மெண்ட் உள்ள மேட்டர் எங்கேயுமே இல்லை. இப்போ புரியுதா நம்ம ஏன் இந்த யூனிவர்ஸில் ஒரு ஸ்பெஷலான ஆளுங்க? இங்கே தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த யூனிவர்ஸில் இருக்க எந்த மேட்டர் எனர்ஜியுமே அழியறதில்லை, அதோடைய ஃபார்மேஷனை மட்டும் தான் மாற்றிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 கிலோவில் பொறுக்கிற நீங்கள் இன்னைக்கு 50-60 கிலோவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்க மண், காற்று, விலங்கு, செடி, மரம், சின்ன சின்ன உயிரினங்கள். அவ்வளோ ஏன் உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுடைய தலையில் இருக்க ஒரு முடி கூட இன்னைக்கு அதோடைய ஃபார்மேஷனை மாற்றிக்கிட்டு உங்கள் உடம்புல இருக்கலாம். இப்போ 1 மினிட் உங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த உலகத்தை பாருங்க. A few moments later. இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான, இன்டெலிஜென்ட்டான, அற்புதமானதா இப்போதைக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களால் இந்த யூனிவர்ஸில் என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே என்ன அடுத்த வீடியோக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்க்கலாம்.